விடாமல் துரத்துனீங்க. இதோடு நிறுத்திங்க, இனிமேல் துரத்தாதீங்க. ஒவ்வொரு அவரவர் அவருடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வேலைகளை என்னை விடாமல் துரத்துனீங்களா? போன தூரம் விடாமல் துரத்துனீங்க. இதோடு நிறுத்திங்க, இனிமேல் துரத்தாதீங்க. சரியா? இனிமேல் துரத்தாதீங்க. இதோட இதுக்கு மேலேயும் வேண்டாம், சொல்லிட்டேன். நீங்களாம் நல்ல பிள்ளைங்க. நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அவங்க இடுற கட்டளையை சிறமேற்கொண்டு செய்கிறீங்க. அது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நீங்களாம் நல்லா வளரணும். அதனால் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. திரு அன்புமணி சொல்கிறாரு, நான் வந்து தந்தைகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கேன். நீங்கள் என்ன கட்டளை இட்டாலும் அது பணியாற்றுறதுக்கு தயார் அப்படிங்கிறாரு. நேரில் வந்து அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா? இதுவே போதும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் கண்ணு நீ சொல்றதெல்லாம் அதுக்கான முடிவு போக போக தெரியும். சரியா? இந்த இப்போ தலைவருக்கும் நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனை இல்லை, திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்றாரு. திமுக இதில் தலையிடுதா? அதாவது அப்பட்டமான பொய், கடைந்தெடுத்த பொய், அப்பட்டமான பொய்.